ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்ற வரை போராடி யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் சிறப்பாக இருக்கோம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு வந்து தீபாவளி செலிப்ரேஷனுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, விழாவை கொண்டாடுறதுக்காக. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெடிகள்லாம் வாங்கியிருக்கோம். இது வந்து துப்பாக்கி வாங்கியிருக்கோம், நம்ம தம்பிக்காக வாங்கியிருக்கோம். நாங்களும் வச்சு விளையாடுவோம். ஸோ இது எப்படி இங்கே வச்சுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வெடிகள்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதை தள்ளி வச்சுட்டு அப்படியே முதலாக வந்து இது வந்து ஒரு பென்சில் வெடின்னு நினைக்கிறேன். ஆமாம், பென்சில் வெடி தான். ஸோ பார்த்துருப்பீங்க. அதை இங்கே வச்சிடுறேன். அடுத்து என்ன வெடி? சங்கு சக்கரம். எல்லாருக்கும் பிடிக்குமா சங்கு சக்கரம்? உங்களுக்கு பிடிக்குமா? அப்படிலாம் இல்லை, இது சங்கு சக்கரம். நம்மள லைவ்லயே கலாய்க்கிறேன், லைவ்ல வீடியோல கலாய்க்கிறாங்க. இது வந்து சரவெடியா, லக்ஷ்மி வெடி தானே, சீனி வெடி, ஏதோ ஒரு வெடி, நமக்கு அதெல்லாம் தெரியாது. சீனி வெடி. ஸோ அதெல்லாம் நம்ம வெடிக்க மாட்டோம், வெடிப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். நமக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லை, பயம்தான். இது வந்து புஷ்பானம். ஸோ சின்ன குழந்தைங்கள எல்லாரும் வெடிச்சிருப்பீங்க, நானும் வெடிச்சிருக்கேன். இப்போலாம் வெடி பக்கமும் போகிறதில்ல, வெடிக்கிறதுலேயும் அவ்வளோ விருப்பம் இல்லை. குழந்தைங்கள்லாம் வந்துட்டாங்கல்ல, அந்த ஒரு காரணத்துக்காகவே வெடிகள்லாம் நம்ம இப்போ வாங்குகிறோம். இல்லாட்டி வெடிகள் மேலெல்லாம் நமக்கு விருப்பம் இல்லை. இது வந்து கம்பி மத்தாப்பு. இது வந்து ஒரு பாக்ஸ் அப்படி இருக்குது, 5 பாக்ஸ் இருக்குது. கம்பி மத்தாப்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சில சைடு வந்து இதை வந்து சுறுசுறுவத்தின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு வெடி இருக்குது, அதை எடுத்துருவோமா? இதுதான் கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய பாக்ஸில் வந்திருக்கு வெடி. என்னென்னு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ பூந்தொட்டி மாதிரி இருக்குது. இது வந்து தென்னை மர வெடியாயா? தென்னை மர வெடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே திரி மாதிரி இருக்குது, ரப்பர் பேண்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதை எப்படி எடுத்து விடணும் அப்படிலாம் தெரியல. ஸோ இது கூட நம்ம விளையாடலாம் வேண்டாம், இதை அப்படியே உள்ளே வச்சுருவோம். இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். இது இன்னொன்று இருக்குது, அதனால நம்ம அதை எடுக்கலை. அதுவும் இதுவும் ஒன்று தான் அப்படிங்கிறதுனால அவ்வளோதான். நம்ம வாங்கியிருக்க வெடிகள்லாம் முடிஞ்சிருச்சு. மீண்டும் அனைவருக்கும் என்னோட குடும்பத்து சார்பாக தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.